أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا رب يا رحمن உங்களுக்கு இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி தாய் அல்லா, எங்கள் பார்வையில் ஒளியாக ஆக்கி தந்தரலே அல்லா, எங்கள் கவலையெல்லாம் போக்கி அல்லா, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. யா அல்லா, எங்களிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லா, நாங்கள் புரிந்துணர்வை தந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் புரிந்து விளங்கி, யா அல்லா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுவதோடு பிற மக்களுக்கு மெத்தி வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய மாஃபிரத்தை எங்களுக்கு முழுமையாக தந்தல்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா லுக்மான் அத்தியாயம் 31. தத்துவ மேதை லுக்மான் அவங்கள பத்தின ஒரு செய்தி இந்த வசனத்துல. இது மக்கால இறக்கப்பட்டது 34 வசனம். இது குர்ஆனோட 31வது அத்தியாயமா இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில் இறக்கப்பட்டதா இருந்தாலும் 34 வசனங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு. சில வசனம் மட்டும் 27, 29 இதெல்லாம் மதீனாவுல இறங்குனதுன்னு சிலர் சொல்றாங்க. சோ இது தொகுக்கப்பட்ட வரிசையில 31வதா இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 57வது இடத்தை பிடிதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்துல 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் 8 வசனத்துல தத்துவ ஞானி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய புதல்வருக்கு சொன்ன பொன்னான அறிவுரைகள் இந்த சூறால இடம்பெறுது. அதை கருத்துல கொண்டு இந்த அத்தியாயத்துக்கு லுக்மான் சொல்லிட்டு பேர் சுட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க யாரு, எந்த காலத்துல வாழ்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்துல எந்த ஒரு குறிப்பும் இல்லை. யாரு இந்த காலத்துல வாழ்ந்தவங்கிறதுக்கு. இருந்தாலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளர், இறை நேசர், ஒரு தத்துவ ஞானி அப்படிங்கிறது தெரியுது. அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க மக்களுக்கு நல்ல உரைகளையும் அழகான உபதேசங்களையும் பொன்மொழிகளையும் எடுத்து சொல்லி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியான விஷயமா இருக்கு. இவங்க நபியை அப்படிங்கிறதுல பெரும்பாலானவங்கள்ட்ட கருத்து வேற்றுமை இருக்குது. நபியா இல்லையா அப்படிங்கிறது, இறை தூதரா அப்படிங்கிற விஷயத்துல. அடுத்து சொல்றாங்க, இவங்க அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்க எகிப்துல அஸ்வான்கிற ஊர்ல அந்த கிமு 1000 அந்த ஆண்டுல நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க காலத்துல பிறந்தாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் அவங்களுடைய கணிப்புல சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அஸ்வானுக்கும் சூடானுக்கும் இடையில நீல் நதி, அதாவது அந்த நீல் நதிக்கரை இருக்குல்ல, அந்த பகுதியில அந்நூபா அப்படிங்கிற இடத்துலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குறாங்க. பிறந்து வளர்ந்ததா இங்க சொல்றாங்க. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரியோட மகன், அல்லது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயின் சகோதரி இருக்காங்கல்ல, அவங்களோட மகனான யாவூர் அப்படிங்கிறவருடைய மகன் தான் இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி பொறுப்புக்கு 10 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி பிறக்குறாங்க. இவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா இவங்க கருப்பு நிற அடிமையாக இருந்தாங்க. இவங்களுடைய தொழில் தச்சரா இருந்தாங்கன்ற ஒரு சிலரும், தையல்காரரா இருந்தாங்க, இல்ல ஆடு மேய்க்கிற இடையர் இருக்கிறாங்கல்ல, அதுதான் இவங்களுடைய பணியா இருந்துச்சு. இவங்க இஸ்ரவேலர்களுக்கு நீதிபதியா பதவி உயர்வு பாடுற அளவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துல இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து இந்த அத்தியாயத்துல, இந்த சூரா லுக்மான் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துல இவங்களை பத்தின இவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்ன அருமையான அறிவுரைகள் பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இவங்க இறை தூதராங்கிறதுல கருத்து வேற்றுமை இருக்கு. ஆனா இவங்க தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணாங்களா, அதை பத்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்திலேயே சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம
7 கடல்கள் அளவுக்கு இருந்து அதை கொண்டு எழுதினாலும் அல்லாஹுடைய வார்த்தைகள் எழுதி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் அவனுடைய அருளை பத்தி சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம மறுமையில தந்தை ஒரு பிள்ளைக்கு, ஒரு பிள்ளை தந்தைக்கு உதவி செய்ய முடியுமா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாதுங்கிற ஒரு செய்தியும் ஒரு முன்னறிவிப்பு இதுல இருக்கு. அது இது அல்லாத அல்லாஹ் மட்டுக்குமே தெரிந்த சில அறிவுகள், இதழான அழகான தகவல்களோட இந்த சூரா லுக்மான் வெறும் 34 வசனம் தான் வருது. பாப்போம் உள்ள போய் என்ன அந்த அட்வைஸ்ல நமக்கு என்ன பாடம் இருக்கு அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ். சாரா, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம். இவை ஞானம் செறிந்த வேதத்தின் வசனங்களாகும். இது நற்செயல் புரிபவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அற்குடையாகவும் திகழ்கின்றது. அவர்களோ தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள், ஜக்காத்தை கொடுக்கிறார்கள், மேலும் மறுமையை உறுதியாக நம்புகின்றார்கள். இத்தகையவர்கள் தாம் தங்கள் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருக்கிறார்கள். மேலும் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுத்ததோடைய தனிப்பட்ட எழுத்துக்கள் மூலம் முகத்தாவுடைய எழுத்துக்கள்னு சொல்லப்படும். அந்த எழுத்துக்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிச்சு இந்த வேதம் ஞானம் நிறைந்த வேத வசனங்களா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது நற்செயல் செய்யக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டிய அருளா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே இது நற்செயல் செய்யக்கூடிய அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களுக்கு நேர் வழிகாட்டியா இருக்கா இல்லையாண்டா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த நேர் வழிகாட்டியும் உன்னுடைய அற்புடையும் எங்களுக்கு இவ்வளவு விசாலமா தந்துடுறப்பே, உனக்கே எல்லா புகழுண்டு. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நாம அல்லாஹ் புகழாம இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம இந்த நேர்வழியை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? தொழுகையே நிலைநிறுத்துவாங்க. அடுத்ததோட தொழுகை வந்துருச்சா? இந்த தொழுகையை அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலான்ல நிலைநிறுத்துறோமா? ரமலான் வந்தும் தொழுகைய ஜமாத்துல போகாதவங்க, தொழுகாதவங்க, புறக்கணிக்க கூடவங்க முஸ்லிம்கள்ல ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மக்கள்ல இருந்து பாதுகாத்து அது அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை, நேர்வழியா, அச்சத்தை, பயத்தை, மறுமையினுடைய சிந்தனையை கொடுக்கணும். யா அல்லாஹ் நீ கொடுப்பாயாக ரப்பே. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னா ஜகாத்தை கொடுக்குறாங்க. மேலும் உறுதியா மறுமையை நம்புவாங்க. மறுமையை நம்புறதுனாலதான் இந்த எல்லாம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தன்னுடைய இறைவன்றிருந்து வந்த நேர்வழி இருக்குது. மேலும் அவங்க வெற்றி அடைவாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட சுப செய்தியை சொன்ன ரப்பே, இந்த வெற்றியாளர்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வை யா அல்லாஹ். ஆமீன். மனிதர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள். மனமக்கியத்தை ஏற்படுத்தும் செய்திகளை அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். அவர்கள் எவ்வித அறிவுமின்றி மக்களை அல்லாஹ்வின் வழியை விட்டு பிறழச் செய்வதற்காகவும் அந்த வழியில் வருமாறு விடுக்கப்படும் அழைப்பினை ஏளனம் செய்வதற்காகவும் தான் இத்தகையோருக்கு இழிவுபடுத்தும் வேதனை உள்ளது. அவனிடம் நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுடைய காதுகளில் மந்தம் ஏற்பட்டிருப்பது போன்றும் அவற்றை அவன் கேளாதது போன்றும் தற்பெருமையுடன் முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். எனவே துன்புறுத்தும் வேதனை குறித்து அவனுக்கு நற்செய்தி கூறிவிடும். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு அருள் நிறைந்த சுவன தோப்புகள் உள்ளன. அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். மேலும் இது அல்லாஹ்வின் வலுவான வாக்குறுதியாகும். அவன் வலிமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். அவன் உங்கள் பார்வையில் படக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி வானங்களை படைத்துள்ளான். மேலும் அவன் மலைகளை பூமியில் ஊன்றியுள்ளான். அது உங்களோடு சேர்ந்து சரிந்து விடக்கூடாது என்பதற்காக. மேலும் எல்லா விதமான பிராணிகளையும் பூமியில் பரவச் செய்திருக்கின்றான். மேலும் வானில் இருந்து மழை பொழிய வைத்து பூமியில் விதவிதமான பயன்மிகு தாவரங்களை முளைக்கச் செய்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து எப்படி அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. மனிதர்கள்ல இப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியே சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? மனசு உடைய அந்த மதி மயக்கத்துல சில செய்திகளை அவங்க விலைக்கு வாங்குறாங்க. அவங்க எவ்வித அறிவுமே இல்லாம மக்களை அல்லாஹ்வின் வழியை விட்டு பெற செய்வதற்காக அந்த வழியில
வருமாறு விற்கப்படும் அழைப்பினையும் ஏளனம் செய்வதற்காகவும் தான் இப்படிப்பட்ட இழிவுபடுத்தக்கூடிய இப்படிப்பட்டவங்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனை உண்டு. பாருங்களேன், பணம் கட்டி சில வெப்சைட்களை ஓபன் பண்றாங்க, பணம் கட்டி சில கேம்களை வாங்குறாங்க. முந்தியெல்லாம் பணத்தை கொடுத்து சிடிகளை வாங்குவாங்க, படம் கேசட்டுகளை வாங்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுவாங்க. இப்ப என்னடாண்டா இன்டர்நெட்டுக்கு பணம் கட்டி, சில வெப்சைட்டுகளுக்கு பணம் கட்டி, சில கூடாத விஷயங்களுக்கு பணம் கட்டி. பாருங்க, அல்லாஹ் தஆலா இப்படியும் சில மனுஷர்கள் இருக்கிறாங்க. இருக்கிறத பார்க்கணுமா இல்லையா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுடைய தன்மைகளை எவ்வளவு அழகா படம் பிடிச்சு காட்டின மாதிரி காட்டுறான் பாருங்க. அவங்களுக்கு அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மனம் மயக்கக்கூடிய சில விஷயங்களை விலை கொடுத்து வாங்கி அவங்களும் கெட்டு போறதோட பிற மக்களையும் வழிகெடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவ்வாறு அதாவது இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய உபதேசம் வரும்போது ஏளனம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க, மறுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனை. இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. நமக்கு வர்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அந்த பாவத்தை நாமளும் சம்பாதிச்சிடக்கூடாது. நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்களை தவிர வேற எந்த ஒன்னையும் ஷேர் பண்ணக்கூடாது. சரியா? அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன்கிட்ட நம்மளுடைய வசனம் ஓதி காமிக்கப்பட்டா காதுகள்ல மந்தம் ஏற்பட்டுறது, கேட்காத மாதிரி தற்பெருமையோட முகத்தை திருப்பிக்கிட்டு போறான். எனவே துன்புறுத்தும் வேதனை அவனுக்கு ஒரு நற்செய்தியா சொல்லுங்க நபியே. வசனங்களை சொல்லி எவ்வளவோ பேரு இந்த அல்லாஹுடைய வசனம் இருக்குல்ல, இது இப்ப தமிழ் மொழிபெயர்ப்புல நமக்கு என்னென்ன தாய் பாசையோ லாங்குவேஜோ அந்தந்த மொழியில வந்துருச்சு இல்லையா? முழுசா படிச்சுட்டோமா, படிச்சு கேட்டோமா, படிச்சதுன்னு அப்புறமா செயல்படுறதுக்கு வரும். இல்ல, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. எத்தனையோ சகோதரிகள் இந்த ரமலான் வந்ததோடு இந்த மாதிரி தர்ஜுமா கிளாஸ், தப்சீர் வகுப்பு, எவ்வளவோ இமாம்கள், உஸ்தாத்மார்கள், ஷேக்மார்கள் அழகா இந்த குர்ஆன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் கேட்டாட எங்களுக்கு எந்த நேரமா இருக்கு, வீட்டு வேலை பார்க்கறதுக்கே, வேலைக்கு போறதுக்கு, இல்ல குடும்பத்தை பாக்குறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க இல்லையா? வீணானதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள்ல செலவு பண்றவங்க அதுக்கே அவங்க கிட்ட டைம் இருக்குது இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான். சில மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்முடைய வசனம் ஓதி காட்டினா காதுல மந்தம் பிடிச்ச மாதிரி, கேட்காத மாதிரி பெருமையோட முகத்தை திருப்பிக்கிட்டுலாம் போறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு, துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குங்கிறத நபியே உங்களுக்கு நற்செய்தியா சொல்லுங்க. அல்லாஹ் நீ காப்பாத்தியா அல்லாஹ், துன்பப்படுத்தக்கூடிய வேதனையில இருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்தல்லையா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்றான், யார் நம்பிக்கை கொண்டாங்களோ இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் நഈம். அவங்க யார் நம்பிக்கை கொண்டாங்களோ, அவங்க நல்ல செயல் செய்றாங்களோ அவங்களுக்கு அருள் வளம் நிறைந்த சுவன தோப்புகள் இருக்கு. யா அல்லாஹ், அந்த தோப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக எங்களையும் எங்கள் வாரிசுகளையும் ஆக்குவே யா அல்லாஹ். அங்க அவங்க தங்கி வாழ்வாங்க. அது அல்லாஹ்வுடைய இது இந்த இப்ப சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, சுவனத்தோப்பு இருக்கு, அங்க தங்கி வாழ்வாங்க. அது அருள் நிறைந்ததா இருக்கும். அருள் நிறைந்ததுண்டா ஒரு சாதாரணமா ஒரு மக்கள் நல்ல ஒரு தயாள தன்மையுடையவங்க, ஒரு நல்ல மனுஷன், தாராளமா நடந்துக்கிறவங்க, அவங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒண்ணு எது எது செஞ்சாலும் சரி, நல்லா அழகா பிரமாதமா செய்வாங்க. எல்லாத்தையும் படைச்ச ரப்பு அருள் நிறைந்ததா இருக்கும்னு சொல்லி அவன் சொன்னான்னா எப்படிப்பட்டதா இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அங்க அந்த அருள் நிறைந்த சுவன தோப்புகள்ல தங்கி வாழ்வாங்க. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். ரொம்ப வலிமை மிக்கவன், நுண்ணறிவாளன். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், அவன் உங்கள் பார்வையில படாத தூண்களில் இல்லாம அந்த வானங்களை எப்படி படைச்சிருக்கான், மலைகள் எப்படி ஊண்டியிருக்கான், அது உங்களோட சரிஞ்சு விடாம, இன்னும் பலவிதமான பிராணிகளையும் பூமியில பரவ செஞ்சிருக்கிறான். வானத்துல இருந்து மழையை பொழிய வச்சு கொடுக்குறான். இன்னும் விதவிதமான தாவரங்கள் முளைக்குது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு. 11வது வசனத்துல. இனி அவனை விடுத்து மற்ற மற்றவர்கள் என்ன படைக்கிறாங்கிறத எனக்கு காட்டுங்க. இதெல்லாம் நான் படைச்சிருக்கேன். நீங்க வணங்குறீங்கல்ல சிலைன்னு வச்சுக்கிட்டு,
நீங்க வணங்குறீங்கல்ல மற்றவைகளை, நீங்க வணங்குறீங்கல்ல உங்களுக்கே அறியாதத உதவி செய்யாத, அது என்ன படைச்சிச்சு? எதையாச்சும் காட்டுங்களேன். உண்மை என்ன தெரியுமா? இந்த அக்கிரமக்காரர்கள் வழிப்பறியான வழிகேட்டுல இருக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா சொல்லி 11 வசனத்திலையும் தன்னுடைய படைப்பாற்றல், தான் ஒருத்தன், தன்னை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, தன்னை வணங்கக்கூடிய கூடிய மக்களுக்கு இருக்கு வெஹமதி, தன்னை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய எச்சரிக்கை, இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஓகேவா? 12வது வசனத்திலிருந்து இந்த சூராவுக்கு நேம் சூட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சாரா? நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஞானத்தை வழங்கியிருந்தோம். நீர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீராக. யாரேனும் நன்றி செலுத்தினார் அவர் செலுத்தும் நன்றி அவருக்கே பயனளிக்கும். யாரேனும் நன்றி கொன்றால் உண்மையில் அல்லாஹ் தேவைகளற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான். மேலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அறிவுரை நல்கிய போது கூறியதை நினைவு கூறுங்கள். என் அன்பு மகனே, நீ இறைவனுக்கு எதையும் இணையாக்கி விடாதே. உண்மையில் இறைவனுக்கு இணை கற்பிப்பது மாபெரும் அக்கிரமமாகும். மேலும் பெற்றோர் நலனை பேண வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம். அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தாள். மேலும் அவன் பால் குடி மறக்க 2 ஆண்டுகள் பிடித்தன. இதனால் தான் நாம் அவனுக்கு அறிவுரை கூறினோம். எனக்கு நன்றி செலுத்து, மேலும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. என் பக்கமே நீ திரும்பி வர வேண்டியுள்ளது. ஆனால் எதனை நீ அறிய மாட்டாயோ அதனை என்னோடு நீ இணை கற்பிக்க வேண்டும் என்று அவர்கள் இருவரும் உன்னை நிர்பந்தித்தால் அவர்களுடைய பேச்சை நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே. இவ்வுலகில் அவர்களுடன் நல்ல முறையில் நீ நடந்து கொள். மேலும் யார் என் பக்கம் மீண்டுள்ளாரோ அவருடைய வழியை நீ பின்பற்று. பிறகு நீங்கள் அனைவரும் என் பக்கமே திரும்பி வர வேண்டியுள்ளது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து விடுவேன். மேலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், என் அருமை மகனே, ஏதேனும் ஒரு பொருள் கடுகளவு இருந்தாலும் சரி, மேலும் அது ஏதேனும் ஒரு பாறையில் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் எங்கு மறைந்திருப்பினும் சரி, அல்லாஹ் அதனை வெளிப்படுத்துவான். அவன் நுண்மையானவனும் எல்லாம் தெரிந்தவனும் ஆவான். என் அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டு, மேலும் நன்மை புரியும்படி ஏவு, தீமையை தடு. மேலும் எந்த துன்பம் உனக்கு நேர்ந்தாலும் அதனை பொறுத்துக்கொள். நிச்சயம் இவையெல்லாம் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ள விஷயங்களாகும். மேலும் மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேசாதே. பூமியில் செருக்காய் நடக்காதே. அகந்தையும் மானவும் கொண்ட எவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. உனது நடையில் மிதமான நிலையை மேற்கொள். உன்னுடைய குரலை சற்று தாழ்த்திக்கொள். திண்ணமாக அனைத்து குரல்களிலும் மிகவும் அருவருப்பானது கழுதைகளின் குரலாகும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் 8 வசனம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமான வசனங்களை தன்னுடைய மகனுக்கு ஆஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரோல் மாடலா காட்டி, இந்த உலகம் உள்ளளவுக்கும் இது எல்லா மக்களுக்கும் உபதேசமா இருக்கணுங்கிற அளவுக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு நல்லடியாரா அவங்க வாழ்ந்திருப்பாங்க பாருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம ஞானத்தை கொடுத்திருந்தோம். அந்த அறிவு ஞானத்தின் மூலமா அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவரா இருந்தார். யாராச்சும் நன்றி செலுத்தினா அந்த நன்றி இருக்குல்ல, அது அவருக்கு தான் பயனளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன அந்த மாதிரியான செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கேயும் சொல்லி காட்டுறான் பாருங்க. யாராச்சும் நன்றி கெட்டு நடந்தா உண்மையிலே அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கான். அவனுக்கு தனக்குத்தானே புகழுக்குரியவனா இருக்கான். அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு அறிவுரை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கங்கிறத நீங்க எல்லாரும் கேளுங்க, கவனமா கேளுங்க. அத நீங்க நினைவு கூறவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்னுடைய அன்பு மகனே, நீ இறைவனுக்கு எதையுமே இணையாக்கிறாத. உண்மையிலேயே இறைவனுக்கு இணை கற்பிக்கிறது மாபெரும் அக்கிரமமா இருக்கு. எவ்வளவு அழகான உபதேசம். முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய உபதேசத்துல சிறந்தது, தலை சிறந்தது, சொல்லி கொடுக்க வேண்டியது, முக்கியத்துவம் வாய்ந்ததா எது இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த உபதேசம், முதல்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. ஆனா பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்றதையே பாருங்களேன். யா புனைய, என்னுடைய அன்பு மகனே. பிள்ளைங்களோட எந்த அட்வைஸ் சொல்லணும்ன்றாலும் சரி, எந்த உபதேசம் சொல்லணும்ன்றாலும் சரி, நல்லதை ஏவணும்னாலும் சரி, தீமைய தடுக்கணும்ன்றாலும் சரி, அன்போட, இரக்கத்தோட, பாசத்தோட
கனிவோட கருணையோட பேரண்ட்ஸ் பேச பழகணும். எடுத்ததோட அதிகாரமா இன்னும் என்ன சொல்றது ரப்பே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல அழகிய பண்பை பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளை பெத்தவங்களுக்கெல்லாம் நீ குடி அல்லாஹ், அன்பை பெத்த பிள்ளைங்க மேல அன்பையும் இரக்கத்தையும் கருணையும் பாசத்தையும் குடி அல்லாஹ். ஒரு தன்னை நிராகரிக்கக்கூடிய பிறவுன்ட்ட போய் சொல்லும் போதே நளினமா சொல்லுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். நானும் பெத்த பிள்ளை, அதுகிட்ட ஏன் அராஜகம், ஏன் உடனே என்னமோ ராணுவ கமாண்டர் அப்படியே ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆர்டர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. லுக்மான்ற ஒரு அழகான இறைநேசர் இருந்தாரு. அவர் தன்னுடைய மகனை கூப்பிடுறாரு பாருங்க, என்னுடைய அன்பு மகனே, பாசத்தோட இரக்கத்தோட கூப்பிடல. உண்மையிலேயேம்மா நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் என்னையும் சேர்த்து யாராச்சும் நம்மள அன்பா பாசமா இரக்கமா கூப்பிட்டு, வாவ் இன்னைக்கு எவ்வளவு அழகா செஞ்சிருக்க தெரியுமா சமையல்லாம், இவ்வளவு அழகா வீட்டு கிளீன் பண்ணிருக்க, இவ்வளவு சூப்பரா எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடிஞ்சு, ஏதாச்சும் ஒண்ணு நம்மள பாராட்டட்டுமே, நம்ம மனசெல்லாம் குளுந்து நம்மளுடைய உடல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு எனர்ஜிய, ஒரு பூரிப்ப, அப்படியே மூளை அப்படி உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அழகான ஒரு ஃபீலிங்ஸ நம்ம ஃபீல் பண்ணலாம். நீங்க அப்படி ஃபீல் பண்ணலண்டா எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ஒருத்தர் பாராட்டி பாருங்க. இல்ல நம்மள ஒருத்தர் நல்லா புகழையில பாருங்களேன். அதனாலதான் அந்த காலத்து அரசர்களை எல்லாம் புகழக்கூடிய வர்ணிக்கக்கூடிய கவிஞர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க பக்கத்துல. அப்படி சொல்ல சொல்ல வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உள்ளத்துக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். தண்டச்சோறுன்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைய பெத்துட்டு அல்லாஹ் நீ காப்பாத்துறப்பே, அந்த பிள்ளைங்களுக்கு அன்பா கருணையா அந்த உபதேசம் பண்ணக்கூடிய அழக பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த உபதேசத்திலேயும் முதல் உபதேசம், முதல் அட்வைஸ், முதல்ல கத்துக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கம் எது? ரப்பு. நம்மள படைச்ச ரப்புக்கு யாரையும் இணையாக்க கூடாது. உண்மையிலேயே இணை கற்பிப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது மாபெரும் பாவம். இது ஒரு வார்த்தையில அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அதுக்கு தஃப்சீர் விளக்கத்தை போய் எடுத்து படிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுப்ஹானல்லாஹ், இப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அடுத்து பெற்றோருடைய நலனை பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அறிவுறுத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன்னுடைய வயிற்றுல சுமந்தான். ஆண்டு ஒரு நாள் தள்ளி போனதுல ஆரம்பிச்ச வாந்தி, மயக்கம், சாப்பாடு ஏத்துக்கிறாம. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள ஏதோ வேற ஒண்ணு போயிடுச்சு. அதனால இந்த உடம்பு என்ன செய்யுது, இல்ல அதை ஏத்துக்க மாட்டேங்குது. டக்குன்னு அதை அடாப்ட் பண்றதுக்கு, அதை ஏத்துக்கிறதுக்கு குறைஞ்சது 3-4 மாசம் எடுக்குது. அப்ப அது வரைக்கும் சாப்பிடுறதை ஏத்துக்க மாட்டேங்குது. உடம்பு ஏதோ தலை சுத்துது, என்னமோ பிடிக்க மாட்டேங்குது, என்னென்னமோ செய்யுது இல்லையா? அப்போ அதெல்லாம் பொறுத்து அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த புள்ளைய வயித்துல சுமந்தா இல்லையா? அடுத்து இவ்வளவு கஷ்டத்துக்கு அடுத்த வேற ஒரு வசனத்துல டாக்டர் சொல்லுவான், வேதனைக்கு மேல் வேதனையை சுமந்து உன்னை பெற்றெடுத்தாள். அப்போ அதுக்கு அடுத்து பெத்தெடுத்ததோட முடிச்சிருச்சா? பெத்ததும் அப்படி தூங்கி புடுங்கி போட்டுட்டு சொல்லுவாங்க, அப்படி பெத்ததும் தூக்கி போட்டுட்டா இருந்தோம் இல்ல, சுப்ஹானல்லாஹ், இது தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளைய மாங்காய் திண்டா ஒத்துக்காது, தேங்காய் திண்டா செமிக்காது, சூடா சாப்பிட்டா ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு செய்யும். இப்படி பலவிதமான விஷயத்த 2 வருஷம் அவனுக்கு பால் குடிக்கிற வரைக்கும் இந்த தாய் இருக்கிறது. நமக்கு சளி பிடிச்சா புள்ளைக்கு சளி பிடிச்சுக்கிறோம், நமக்கு காய்ச்சல் வந்தா புள்ளைக்கு காய்ச்சல் வந்துடும். எப்படி இல்லாம பார்த்து அந்த புள்ளைய வளர்க்குறாங்க. 2 ஆண்டு அது ஆச்சு. ஆனா இப்ப உள்ளவங்க நிறைய லேட்டஸ்டா டப்பா பாலு, புட்டி பாலு அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடை வாங்கி கொடுத்துட்டு என்னமோ அழகு போயிருமா, அழகெல்லாம் உண்டான அன்னைக்கே போயிடுச்சு. சரியா? அதுக்கடுத்து நம்ம போடுற மேக்கப் தான்.
அதுக்கு ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கப்பட்ட நோக்கமே எதுக்கு? அந்த புள்ளைகளுக்கு அழகான முறையில வளர்க்கணும். அதுக்கு போனதும் அது பொறந்ததும் ரெடிமேடா வெளியில வச்சிருக்கலாம் செட் ஆகாது. ஆனா ஆகும், ஆகாட்டி போயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அது பொறக்கறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அதுக்குன்ட்டு சொல்லி ஒரு இத உற்பத்தி பண்ணி சுப்ஹானல்லாஹ் அந்த கவர்ச்சியாவும், அழகாவும், ரசிக்கக்கூடியதாவும். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புல ஹாலிக் அவனுடைய படைப்பு மாரி எந்த ஒரு படைப்பும் இல்ல. அதுல இன்னைக்கு என்னென்னமோ செய்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய கட்டளை இந்த புள்ளைக்கு 2 வருஷம் ஒவ்வொரு தாயும் பால் குடுக்கணுங்கிறது. அப்படிலாம் வளர்த்தாலே அந்த தாய்க்கும், அந்த அவ்வளவுக்கும் அந்த தந்தை சம்பாரிச்சு குடுத்து அந்த புள்ளைக்கு தேவையான அத்தனை செய்றாங்கல்ல. இந்த 2 பேருக்கும் நன்றியோட நடந்துக்கங்க. அப்படி நன்றி செலுத்துவத தான் அல்லாஹ் விரும்புறான். அப்படி நீங்க எல்லாரும் என் பக்கம் தான் திரும்பி வரணும். அதனால எனக்கு இணை வைக்காதீங்க. பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் வேற ஒரு வசனத்திலே சொல்றானா, 2வது உபதேசமா தன்னுடைய மகனுக்கு, அல்லாஹ்வ இணை வைக்காதீங்க. பெற்றோருக்கு நலன் நாடுங்க. அவங்களோட பேணி இருங்க. அப்படிங்கிற உபதேசத்த அழகா கூப்பிட்டு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப அந்த புள்ள எவ்வளவு இவ்வளவு உபதேசத்த நான் சொல்லியிருக்கிறது கம்மி. தஃசீர்ல எடுத்து பார்த்தா, அறிஞர்கள் இன்னும் நெறைய விளக்கத்தோட சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் சின்னதிலேயே சொல்லிக் குடுக்கையில அந்த புள்ள விட்டு போட போகுமா? தாய் தகப்பனுக்கு உதாசீனப்படுத்துமா? தாய் தகப்பன் சொல்ல கேட்காதா? தாய் தகப்பனுக்கு மாறு செய்யுமா? அதுக்கு மேல விதி. எப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய புள்ளைய பார்த்தீங்களா? அப்படி அந்த புள்ள மறுத்துட்டு போகலையும், அந்த தகப்பன் எப்படி கூப்பிட்டதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இல்லையா? அப்ப தாய்க்கும், தகப்பனுக்கும் குழந்தைய பொறதுக்கு முன்னாடியே பண்பாடு வேணும். பண்பு வேணும். அந்த குழந்தைய பேணி வளர்க்கிறது எப்படின்னு புள்ளைய பெத்து விட்டா மட்டும் போதாது. அத பேணி வளர்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த நாலேட்ஜ், அறிவையும் உருவாக்கிக்கிட்டு தான் புள்ள பெற வேலைக்கே போகணும். இல்லையா? சும்மா நானும் எல்லாரும் பெத்தது மாதிரி பெத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ தருதலையா இந்த வளர்த்து இந்த பூமிக்கு பாரமா விட்டுட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு தாயும் தகப்பனும். எல்லாருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு அறிவுரைய, ஒரு உபதேசத்த ஒரு தந்தை தன்னுடைய புள்ளைய எப்படி வளர்த்தாரு, அதை எப்படி நம்ம ரோல் மாடலா நம்ம எடுத்துக்கணுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு எத்தனையோ பேரு பொறுப்பே இல்லாம அல்லாஹ் தஆலா அமானிதம்ங்கிறான். இது ஜீனாங்கிறான். இன்னொரு இடத்துல சோதனைங்கிறான். அந்த அமானிதத்த ஜீனாவா உருவாக்குறதும், அழகா, அற்புதமா இந்த பூமியின் ஹலீஃபாக்களா உருவாக்குறதும் ஒரு பெற்றவங்க தான். அத ஃபித்னாவா, அத சோதனைகளா ஆக்குறதும் இந்த பெத்தவங்க தான். அதுக்கு பின்னாடி என் பிள்ளை சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. என் பிள்ளை இப்படி போயிருச்சு, என் பிள்ளை அப்படி போயிருச்சுன்னா, அதை உருவாக்குனது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தை இஸ்லாத்துல தான் பிறக்குது. அப்படி பிளேனா அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிற கூடிய அழகிய முறையில பறக்குது. அத நெருப்பு வணங்கியா, மஜூசியா, மத்த வழியில போறத உருவாக்குறது பெற்றோர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதெல்லாம் ஒரு நாளும் பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். ஆனா நம்மளுடைய சுயநலத்தை பார்த்துக்கிட்டு நாம அதுல பொடுபோக்கா இருந்துட்டு புள்ள சரியில்லைன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரோல் மாடல பாருங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், பெற்ற ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் யா அல்லாஹ் நல்லறிவை கூடிய அல்லாஹ், பொறுமையை கூடிய அல்லாஹ், சகிப்புத்தன்மையை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த குழந்தைகளை நல்லோர்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய பாக்கியவான்களாக, அதற்கு தேவையான அறிவை பெற்றவங்களுக்கு முதல்ல நீ குடு ரப்பே. சுப்ஹானல்லாஹ். ஆமீன். அடுத்த உபதேசம் பாருங்க. எதனை நீ அறிய மாட்டாயோ மகனை கூப்பிட்டு சொல்றாரு, அதனை என்னோடு நீ இணை கற்பிக்க வேண்டும் என்று அந்த 2 பேரும் உன்னை நிர்பணிச்சா. அவங்களுடைய பேச்ச நீ ஒரு பேரும் கேட்காத. அல்லாஹ் எப்படி சொல்றான்? எதை நீ அறிய மாட்டாயோ அப்படிப்பட்ட ஒன்னை எனக்கு இணையாக்க சொன்னான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னான், அதுக்கு மட்டும் பேச்ச கேட்காத. இந்த உலகத்துல அவர்களோட நல்ல முறையில நீ நடந்துக்க. அந்த விதம் மட்டும் கேட்காத.
உலக விஷயம் இருக்குல்ல, ஒரு வேலை செய்ய சொன்னா, ஒரு ஹெல்ப் கேட்டா, ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்டா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த பெற்றோர்களோடு நீ நல்ல முறையில நடந்துக்க. மேலும் யார் என் பக்கம் மீண்டுள்ளாரோ அவருடைய வழியை நீ பின்பற்று. யாரு அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய வழியை பின்பற்றி நீ வாழு. சரியா? எல்லாரும் என் பக்கம்தான் திரும்பணும். அப்போ நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கிறத நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்த அந்த புள்ளைக்கு ஒரு தகப்பன் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அடுத்து மேலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, ஏதாச்சும் ஒரு பொருள் ஒரு கடுகளவு இருந்தாலும் சரி, அது எதா இருந்தாலும் சரி, அது கல்லு பாறைக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல வானங்கள்ல பூமியில எங்க மரத்துல இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் நுண்ணறிவால எல்லாமே தெரிஞ்சவன். நீ அதனால அவனுக்கு இணை வைக்க கூடாது. அவனுக்கு தெரியாம எதையும் செஞ்சிடலாம்னு நீ நினைச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு அணு அளவு எங்க இருந்தாலும் கொண்டு வந்துருவான். இப்படிலாம் புள்ளைகிட்ட சொன்னா புள்ள போய் பேசுமா? புறம் பேசுமா? பாவம் செய்யுமா? திருட்டு தொழிலுக்கு போகுமா? அநியாயங்கள் செய்யுமா? நேத்து ஒரு நியூஸ் கேட்டேன். 4, 5 பசங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருக்கிறாங்க. 14 வயசு பையன் 15 வயசு பையனை கத்தியால குத்தி போட்டானாம். இந்த மாதிரி சம்பவங்கள் இப்ப அடிக்கடி எங்க பார்த்தாலும் நடக்குதுன்னு சொல்லிட்டு செய்தி வாசிப்பாளர் சொல்றாரு, பெத்தவங்க வளர்த்தது சரியில்லை, அதனாலதான் 14 வயசு பையன் 15 வயசு பையனை குத்தி போட்டான் இப்படின்ட்டு சொல்றாங்க. பெத்தவங்களா எங்க கண்டிக்க முடியுங்க? கவர்மெண்ட் இன்னைக்கு புதுசா ஒரு லாவெல்லாம் கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு சொல்லுது. அடிக்க கூடாது, கண்டிக்க கூடாது, இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து ஹார்டானது, அது தவிர்க்க கூடணும், அதுக்கெல்லாம் குற்றத்துக்குரியதுன்னு பெத்தவங்களும் ஒரு பக்கம். ஆனா இஸ்லாத்துல பிள்ளைங்களை எப்ப பார்த்தாலும் அடிக்க சொல்லல. இந்த ஏசியன் கண்ட்ரில பிறந்தவங்க தான் வந்து அடிக்கவே செய்வாங்க. ஏன்னா நம்மளும் அடிச்சுதான் நம்ம பேரண்ட்ஸ் வளர்த்ததுனால நம்மளும் பிள்ளைங்களை அடிக்கணும். இஸ்லாம் வந்து தொழுகாட்டி மட்டும்தான் அடிக்க சொல்லியிருக்கு. அதுலயும் 7 to 10 வயசு, அந்த 7 to 10 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் பெத்தவங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தா தகப்பன் வந்து ஒவ்வொரு ஜமாத்துக்கும் கூட்டிட்டு போய் ஜமாத் தொழுகையத்தோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளையா இருந்தா தாயே அவள் பக்தில தொழுகிறதுக்கு தொழுகண்டா என்ன, எதுக்கு தொழுகணும், தொழுகையுடைய பருள்கள் என்ன, சுன்னா என்ன, தொழுகைக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்ன, தொழுகைக்கு பின்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்ன, எல்லாத்தையும் அழகா தாய் படிச்சு கொடுக்கணும். 10 வருஷம் வரைக்கும் 3 வருஷம் ட்ரைனிங். அதுக்கு மேல தொழுகலட்டானா வந்து அடிக்க சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு தொழுகிறத தாய் தாப்பனும் பெரும்பாலான மக்கள் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அல்லாஹ் அருள் செஞ்ச சிலரை தவிர. அதுக்கு மேல அது தொழுகுதோ தொழுகலையோ தொழுகிறதுக்காக அடிக்கிறதும் கிடையாது. உபதேசம் பண்றதும் கிடையாது, ஒரு சிலரை தவிர. என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, நைட்டெல்லாம் படிச்சுட்டு புள்ள எக்ஸாம்புக்கு இப்பதான் தூங்குது, அது காலையில ஃபஜ்ருக்கு எழுப்ப வேணாம். பெரிய இரக்கத்தோட கருணையோட உச்சக்கட்டம் அங்க காட்டுவாங்க. அசரு மகரிபி இசா இது மாதிரி டயத்துக்குள்ள சொல்லுவாங்க, புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். லஹர் அசருக்கு புள்ள ஸ்கூலுக்கு போயிருக்கு, இவங்களே 5 நேரத்துக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏதோ அல்லாஹ் ஒரு ரசூலும் அழகான முறையில கத்து கொடுத்து அதை செய்யாட்டி அடிக்க சொன்னாங்களா, அதுக்கு இல்ல, மத்ததுக்கு படிக்காட்டி இல்ல வேற எதுவும் செய்யாட்டி, ரப்பே ரஹ்மானே, உண்மையிலேயே சொல்றேன், குழந்தை பெறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குழந்தை வளர்ப்பு எப்படி அப்படிங்கிற கோர்ஸ் முடிக்கணும். இல்லாட்டி தடை பண்ணணும் குழந்தை பெறதுக்கு. ஏன்னா அவ்வளவு அல்லாஹ்வுடைய நிஅமத், அருட்கொடை, அது அமானம். அது அழகான முறையில உருவாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படித்தான் வழிகேடுகளும் முறைகேடுகளும் தகாத செயல்களும் இன்னும் 10, 15 வயசு பிள்ளைங்க தூள் விக்குது. அந்த என்ன போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து ஒரு வேனுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு நிக்கிறான். அந்த சின்ன வயசு பையன் வேகமா எங்க இருந்து வருவாங்களோ தெரியல, அப்படி பறந்து வர்றானு கொஞ்ச நேரத்துல.
சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்தரல் யா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உபதேசத்தை இங்க வாங்க மகனை கூப்பிட்டு அழகா சொல்றாரு. இங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கணும். அதுக்கு மாறு செய்ய சொல்லி பெற்றோர்கள் சொன்னா அதை கேட்க தேவையில்ல. அப்புறம் யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்கள மாதிரி நீங்க பின்பற்றி வாழுங்க. நீங்க எல்லாரும் ரப்பு கிட்ட கொண்டு வந்துடணும். அவன் எங்க இருந்தாலும் சரி, மறைஞ்சு இருக்கிறதும் வெளிப்படையா இருக்கிறதும் அவனுக்கு ஒண்ணுதான். வெளியே கொண்டு வந்துருவான். அவன் நுண்ணறிவாள் அப்படிங்கிறத மகனை கூப்பிட்டு ஒவ்வொரு உபதேசத்திலையும் பாருங்க, என் அருமை மகனே, எவ்வளவு பொலைட்டா, எவ்வளவு அன்பா. உண்மையிலேயே நீங்க ஒவ்வொருத்தரும், நான் சொல்றேன், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். நான் பெரிய மேதையெல்லாம் இல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய அனுபவத்துல இருக்க ஒரு விஷயம் சொல்றேன். புள்ளைய கூப்பிட்டு பாசத்தோட தடவி கொடுத்து அன்பா ஹக் பண்ணி இறக்கத்தோட நீங்க ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன். அந்த புள்ள வரையில மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாலும் அது போகையில அப்படியே ஓகே, கொஞ்சம் லேட்டா சேட்டா அப்படி பணிவா எக்ஸ்கியூஸ் கேட்கறத பார்க்கலாம். ரியலி உண்மையான விஷயம். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ்வுடைய தன்னுடைய வேதத்துல சொல்லியிருக்கான். தன்னுடைய வேதத்துல சொன்ன நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா நமக்கு உபதேசமாவும் சொல்றான். அதனால இது சின்ன விஷயம் கிடையாது நம்ம விட்டுட்டு போறதுக்கு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான்டா, நமக்கு உபதேசமாவும் ஆக்கியிருக்கான்டா. இந்த ரோல் மாடலா எடுங்கன்னு சொன்னா இது சாதாரண விஷயமா? உண்மையிலே செஞ்சு பாருங்களேன். உங்களுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே. அது மட்டும் இல்ல, அவர் சொல்லி காட்டுறாரு. ஆஹ் என்னுடைய அருமை மகனே, 17வது வசனம். அல்லாஹ்வுக்கு நீ வைக்காத, பெற்றோருக்கு மாறு செய்யாத நலம் நாடு. அவனை அஞ்சி வாழு. அவன் எதா இருந்தாலும் கொண்டு வந்துருவான். எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நுண்ணறிவாளனா இருக்கான். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயத்த சொல்றாங்க பாருங்க. தொழுகை நிலைநாட்டு. என்னுடைய அன்பு மகனே, தொழுகையை நிலைநாட்டு. தொழுகையை நிலைநாட்டுன்னா நம்ம கத்துக் கொடுத்துட்டு தானே ஒரு விஷயத்த பிள்ளைய செய்ய சொல்லணும். ஒண்ணுமே செய்யாம நாமளே டிவிய பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். கிரிக்கெட் மேட்ச் அப்படி ஆடுறாங்க. ஷோ! இப்பயா என்ன ஸ்கோர்? எந்த இடத்துல இருக்கிறாங்க? வின் பண்ணுமா வேணாம்? அவன் வின் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? நமக்கு என்ன கிடைக்குது? சொல்லுங்க. ஏதோ ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் என்டர்டெயின்மென்ட்டா பார்க்கலாம். விளையாட்டும் இஸ்லாம் ஆதரிக்கக்கூடியது தான், இல்லைன்னு சொல்லல. தொழுகைய விட்டுட்டா, இபாதத்துகள விட்டுட்டா, ஃபர்தான கடமைகள விட்டுட்டா, சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னாடி எத்தனை லட்சம் மக்கள், கோடி மக்கள். அல்லாஹ் நீ காப்பாத்து ரப்பே. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னுடைய அன்பு மகனே, தொழுகை நிலைநாட்டு தங்கம். நாம தொழுதுட்டு நம்ம பிள்ளைய கூப்பிடல, என் வாப்பா அம்மா தொழுவுறாங்க. புள்ள அறியாத பருவத்துல ஓடி வந்து நின்றுகிட்டு தொழுகும். எப்படி கை கட்டணும்னு தெரியாது, குனியணும்னு தெரியாது. நம்ம செய்யற மாதிரியே அது முன்னாடி நின்று பார்த்து பார்த்து செய்யும். சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில சுப்ஹானல்லாஹ் ஒரு ஒருத்தர் வந்து அத ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அத கூப்பிடுறாங்க மாற்று மத நண்பர. அவர் அந்த பார்த்து பார்த்து சின்ன பிள்ளை செய்யற மாரி அவங்க துவா சொன்னா இவரும் துவா செய்றாரு. அவங்க தொழுதா இவங்க பார்த்து பார்த்து செய்றாரு. அது பார்க்கையில உண்மையிலேயே குழந்தைகள் செய்யுமாறு அந்த மாதிரி ஒரு அற்புதமா இருந்துச்சு. அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு, அந்த மாற்று மத சகோதரருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்த குடுக்கணும். அல்லாஹ் நேர் வழியை குடுத்து, அத தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்த கூடிய அல்லாஹ். ஆமீன். அப்போ நீங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. என்னுடைய அன்பு மகனே, தொழுகையை நிலைநாட்டுமா. அது மட்டும் இல்ல, நன்மை புரியும்படி ஏவு. நன்மை செய்யும்படி ஏவு. தீமையை தடுத்துக்கோ. எந்த துன்பம் உனக்கு வந்தாலும் அத பொறுத்துக்கோ. இது எல்லாமே மிகவும் வலியுறுத்தப்பட்ட விஷயமா இருக்கு. எத்தனை விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. 1 தொழுகையை நிலைநாட்டு. தவற விடாத. 2 நீ நன்மை செய்யு. தீமையை செய்யாத. 3 துன்பம் உனக்கு வந்துச்சுன்னா பொறுமையோட சேர்த்துக்கோ. இது எல்லாமே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி காட்டப்பட்ட விஷயங்களா இருக்குன்னு சொல்றாங்க. யா ரப்பே, யா ரஹ்மானே, இந்த அழகிய செயல்கள் எல்லாம் நாங்க முதல்ல செய்யறதுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். பிறகு எப்படி ஒரு அழகிய உபதேசத்தை நீங்க எவ்வளவு அன்பா கருணையா பிள்ளைங்களோட நடந்துக்கிற சொல்றியோ ரப்பே, அந்த முறையில நடக்க கிருபை செய் அல்லாஹ். இதுக்கு மாற்றமா நடந்தா நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்யறோம், இல்ல அல்லாஹ்வுக்கு மாறு செய்றோம்.
ஏன்னா அல்லாஹ்வுத்தஆலா அன்பா இறக்கத்தா கருணையா பிள்ளைக்கு இப்படி எல்லாம் கத்து கொடுங்கன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு இதா இப்படி வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பிள்ளைங்களை எப்படி வார்த்தெடுத்திருக்காங்க பாருங்க, அது மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேல. அதெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துருச்சு கேட்டுக்கோ, அதெல்லாம் சொன்னா கேட்காதுன்னு நம்ம போனோம்டா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறோங்கிறத ஒவ்வொரு பெத்தவங்களும் புரிஞ்சுக்கணும். முதல்ல யா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். அடுத்து 18வது வசனம். மேலும் மகனை கூப்பிட்டு சொல்றாரு, மக்களை பார்த்து, துனியாவுல மக்கள்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, உறவினர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து முகத்தை திருப்பி பேசாத. அப்ப பெருமை கூடாது, அகந்தை கூடாது, செருக்கு கூடாது. மக்களை நேருக்கு நேரம் முகத்தை பார்த்து பணியோட பேச பழகிக்கோ. பூமியில செருக்கா நடக்காத, பூமியில பெருமையோட காலை தட்டி தட்டி அகந்தையா, அந்த செருக்க அகந்தைய ஆணவம் கொண்ட யாரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இப்படி ஒரு அற்புதமான உபதேசம். அதனாலதான் இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய முன்னுரையில லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த பொன்னான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து எப்படி சொல்லி காட்டுறாங்க? மகனை கூப்பிட்டு உன்னுடைய முகத்தை மக்களை விட்டு திருப்பாத. எத்தனை பேரு இங்க பார்த்தா பார்க்காத மாதிரி போவாங்க, அடுத்த சைட்ல போயிட்டா கூட பரவாயில்ல, நேருக்கு நேரம் வருவாங்க. இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு முதல்ல போவாங்க. இப்ப போனு, அப்படி போன் பாக்குற மாதிரி போற மக்களை எவ்வளவோ பேரை பாக்குறோம். ஒரு மனிதரை பார்த்தா இன்னொரு மனிதர் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை முதல்ல சலாம் சொல்றது, அந்த சலாமோடு சேர்ந்து புன்சிரிப்பு. இதெல்லாம் சதக்கா. 1000 பவுண்ட 1000 ரூபாயை எடுத்து கொடுத்தா எப்படி சதக்காவோ, இதுதான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ் நாடுனா அதை விட ஏராளமா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து சிரிப்பது, சலாம் சொல்லுவது, இதெல்லாம் சதக்கா. அழகான சுன்னா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா, அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்தது, இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்கம். அப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அழகான முறையில நீங்க மக்களை பார்த்து திரும்பாத, பூமியில செருக்கா நடக்காத, அகந்தையோ ஆணவமா தற்பெருமையோட இருக்கிற யாரையும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்லி கொடுக்க சொல்றான். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்ப பேரண்ட்ஸ் அது மாதிரி இருக்கணும் இல்லையா? தற்பெருமை கூடாது, அகந்தை கூடாது, மனுஷர்களை பார்த்து திரும்பிக்கிட்டு போக கூடாது, அந்த மனுஷரை பத்தி வீட்டுல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு குறை பேசக்கூடாது, குத்தம் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இல்லையா? பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவன் சரி இல்லை, இவன் சரி, இவங்கெல்லாம் அவங்க வந்தா கதவு திறக்காத, இவங்க வந்தா நான் இல்லைன்னு சொல்லிடு, இவங்க வந்தா அதெல்லாம் நமக்கு சரி வராது இந்த நேரத்துல, இப்படிலாம் பேசுறோம்ல. அப்ப அந்த புள்ள எப்படி இருக்கும்? அம்மாவும் அப்பாவும் இப்படிதானே பேசுறாங்க, புள்ளைகிட்ட நாளைக்கு பெத்தவங்களுடைய அந்த புள்ள அதை செய்யுமா செய்யாதா? செய்யும் கண்டிப்பா, ஏன்னா பாக்குதுல்ல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குறான், இன்னும் அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை நேசிப்பது இல்ல. அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? மனிதர்களை விரும்பி பார்த்து பேசுங்க, செருக்க அகந்தையா பூமியில நடக்காதீங்க. ஆணவம் கொண்ட யாரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அந்த பெருமை முழுவதும் அல்லாஹுக்கு உரியது. யா முத்தகப்பீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அவனுக்கு உரியத வேற யாரும் எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அழகான உபதேசம். அதுக்கு அடுத்து இறுதியா சொல்லி காட்டுறாங்க கடைசி உபதேசம். உன்னுடைய நடையில மிதமான நிலையை மேற்கொள்ளு. உன்னுடைய குரல் இருக்குல்ல, பேசுறையில அதுல சற்று தாழ்த்தி அழகா பேசு. திண்ணமா குரல்ல மிகவும் அருவருப்பான குரல் எது தெரியுமா? கழுதையினுடைய குரலா இருக்காது. அதனால நீ கத்தி பேசாத. கத்துற கத்து தொண்டா ரெண்டா போயிரும் போல, வீட்டுல எதிரொலிக்கும் ஒரு சிலர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நடையில செருக்கு வேண்டாம், அழகா மிதமா நட. அது மட்டும் இல்ல, எது பேசினாலும் கனிவா, அன்பா, குலைவா, பெண்கள் குலைவா, அந்நியர்கள்ட்ட பேசக்கூடாது, எல்லார்ட்ட குடும்பத்து மனுஷர்கள்ட்ட அழகா பேசுங்க. கத்தி பேசாதீங்க, குரலை உயர்த்தி பேசாதீங்க.
ஆண்களோட கணவனோட குரலுக்கு மேல் உயர்த்தாதீங்க. பெற்றோர்களுடைய குரலுக்கு மேல் பிள்ளைகள் உயர்த்தாதீங்க. பெரியவங்களுக்கு முன்னாடி சின்னவங்க குரல் உயர்த்தி பேசாதீங்க. அதிகாரிகளுக்கு முன்னால கீழே வேலை பாக்குறவங்க இப்படி நிறைய ஒழுக்கங்களை சுப்ஹானல்லாஹ் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு இந்த இஸ்லாம். இதெல்லாம் அருவருப்பானது, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் இல்ல. அப்ப உங்களுடைய நடையில மிதமா நடங்க. நீங்க உங்க குரல்ல அழக கொண்டு வாங்க. கத்தி பேசுறது அருவருப்பானது. இப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சத்தையும் 8 வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்ததா சொல்லி காட்டுறாங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா, படிச்சுட்டோமா, கேட்டுட்டோமா? நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானா? நீங்க 67 பேர் இதை பாத்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல, படிச்சீங்கல்ல, இதன் மூலம் என்னத்தை செஞ்சீங்க, எதை செயல்படுத்தீங்க, இந்த வசனங்கள்லாம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு? என்ன சொல்லுவோம்? இன்ஷா அல்லாஹ் நல்ல பதில் சொல்றதுக்கு ரெடியாகுவோமா? யா அல்லாஹ் ரப்பே சமிஅனா யா அல்லாஹ், நீ சொன்ன இந்த அத்தனை உபதேசத்தையும் அழகான முறையில் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். இலகுவாக்கி தந்தர்லி அல்லாஹ், பொறுமையை தந்தர்லி அல்லாஹ், சகிப்புத்தன்மையை தந்தர்லி அல்லாஹ், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை தந்தர்லி அல்லாஹ், நல்லறிவை தந்தர்லி அல்லாஹ், ஈமானிய உணர்வை, ஈமானில் உறுதியை கூடிய அல்லாஹ். அதன் மூலம் நாங்கள் அழகிய சந்ததிகளை பெற்றெடுத்த சந்ததிகளை அழகான முறையில் உருவாக்குவதற்கு நீ உதவி செய்ய அல்லாஹ், நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். தவஃபனி முஸ்லிமீன் அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.